Hi viewers, welcome to RR Tamil Tech channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமென்ஸோட நியூ லான்ச் பிராஸ் பர்னர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சீமென்ஸில் யூரோப்பியன் டைப் பர்னர் தான் பார்த்துருப்போம். பட் இது நியூ லான்ச் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக பிராஸ் பர்னர்ஸ் இது. நம்ம இந்தியன் குக்கிங்க்கு சூட்டபிளான மாடல் இது. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா EP9BFG20i இது. இது ஒரு 4 பர்னர் ஹாப் இது. இதை பற்றி ஃபுல் டெமோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரேப் இதில் ஏதோ ஒரு பேக்கிங்லாம் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா மேனுவல் அதோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கடாக இருக்கும். அது ஜஸ்ட் நம்ம இந்த புதுசாக வர ஹாப் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக ரேப் ஆகிட்டு வரும். ஒரு மேனுவல் இருக்கு. அண்ட் இதோட ஒரு அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஜெட்ஸ் அண்ட் ஒரு ஃப்ளாக் பாயிண்ட். இது இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சீமென்ஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாமே யூரோப்பியன் டைப் பர்னராக இருக்கும். உங்களுக்கு இந்த பர்னர் பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளேம் தான் வரும். பர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ளேம் தான் வரும். 3D ஃப்ளேம் கிடையாது, சிங்கிள் ஃப்ளேம். இது மட்டும்தான் உங்களுக்கு 2D சொல்லுவாங்க. நடுவுலேயும் வரும் அண்ட் சைட்லேயும் வரும். அது மாதிரி பர்னர்ஸ் அது. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம அது பண்ண போகிறோம். அதில் எப்படி ஃப்ளேம் வரும்ன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ ஹாப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது, கீழே இருந்து டவுன்லேருந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கேஸ் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரைட் ஹேண்ட் சைடில் வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா இதோட கேஸ் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த கேஸ் கனெக்ஷன் தான் கொடுக்கணும்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே வச்சுக்கணும். அதே மாதிரி பவர் பாயிண்ட் கொடுக்கணும், நீங்கள் இந்த சைடு வச்சுக்கணும். அதுதான் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோ வெயிட் இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம உள்ள புஷ் பண்ணலாம். அதை நல்லா ஹெவியான ஹாப் தான் உங்களுக்கு. அவ்வளோதான், சிம்பிள் இது ஃபிக்ஸ் பண்ணுறது. அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள மாடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கர்வ் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாட்டில் ஒரு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்னர்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே பிராஸ் பர்னர்ஸ் தான். நீங்கள் ஏற்கனவே இந்த யூரோப்பியன் பர்னர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் ஃப்ளேம் எப்படி வரும் அப்படின்னா இங்கே சின்னதாக ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து உங்களுக்கு ஃப்ளேம் வரும். அண்ட் இந்த சின்ன சின்ன ஓட்டையிலேருந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடுவுலேருந்து வரும். ஃபர்ஸ்ட்டு 1D இது, 2D அண்ட் 3D. அது 3-வே ஃப்ளேம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் வரதுனால ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு இது 3D ஃப்ளேம்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிராஸில் வரும் உங்களுக்கு. இது பேட்டர்ன் ஒரு டிசைன். இது ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இந்த பால்லாம் பொங்கில உள்ளே போகாது. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். மேலே ஒரு கேப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பிராஸ். இது ஃபுல்லாக பிராஸ். இது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ இக்னிஷன் அண்ட் ஒரு FFD இருக்குது கம்பல்சரி. இது அண்ட் இதோட ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஈச் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பர்னர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா 2 பெரிய பர்னர் கொடுத்துருக்காங்க. ஈச் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறது 2 பர்னர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பர்னர் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 2.0 கிலோவாட்ஸும்
இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.0 கிலோவாட் வரும் உங்களுக்கு, 1.5 கிலோவாட்ஸ் வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்மால், இது வந்து ஸ்டாண்டர்ட். அது 2 பிக் பர்னர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட் டைமில் நீங்கள் 4 பாத்திரம் கூட வச்சு குக் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டரான ஆப்ஷனே உங்களுக்கு. இப்போ பாத்திரமும் எப்படி வச்சு குக் பண்ணதை நான் காமிக்கிறேன், எந்த பொசிஷனில் வைக்கலான்றதை. அதே மாதிரி இதோட சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அயன் கிடையாது, ரஸ்டே ஆகாது உங்களுக்கு. கேஸ்ட் அயன் சப்போர்ட் இது நல்லா ஹெவியாகவும் இருக்குது, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லாம் கிடையாது, இதுவும் கேஸ்ட் அயன் தான் அது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அயன் தான், கம்ப்ளீட்டாக கேஸ்ட் அயன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ். இது கிளாஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட நாப்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நாப் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்னருக்கும் 4 கிலோவாட்ஸ்க்கும், அண்ட் 2 பார்த்தீங்கன்னா மிடில் உள்ளது சின்னதுக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டானதும், இந்த பர்னர் நாப் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டானதும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2.7 கிலோவாட்ஸ்க்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 கிலோவாட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க நாப்ஸ் உங்களுக்கு. இது 2 மட்டும்தான் உங்களுக்கு 3D பர்னர்ஸ். மற்ற 2மே பார்த்தீங்கன்னா 2D பர்னர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மிடில் உள்ள அது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா 2-வே ஃப்ளேம் தான் வரும் உங்களுக்கு. இங்கேயும் அண்ட் அந்த சைடில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேம் இருக்கும் உங்களுக்கு. சென்டரில் ஃப்ளேம் இருக்காது. சென்டரில் மீன்ஸ் இது என்ன சின்ன பர்னர், அதனால அது சென்டரில் தேவைப்படாது. இது 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு, கடாய், குக்கர் அது மாதிரி வைக்கிறதுக்கு, அதனால தான் உங்களுக்கு அந்த டிசைனே உங்களுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்போ பாத்திரத்தை எப்படி வச்சு பார்க்கலாம். இதில் மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமும் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா இடிக்காது, ஒன்றுக்கு ஒன்று இடிக்காது உங்களுக்கு. அண்ட் எடுக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் நடுவில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கோ ஏதாவது எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த குக்கிங் மெத்தட், இது வைக்க வேண்டிய மெத்தட். இதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குன்னு. இதோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் வரதுனால நல்லா வித்தும் இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே நெருக்கமாக இருக்காது உங்களுக்கு. தாராளமாக இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் இஸ் நம்பர் 1. இதோட சேஃப்டி டிவைஸ் பார்த்தீங்கன்னா FFDன்றது எல்லாத்துலேயுமே இருக்குது உங்களுக்கு. அதனால கேஸ் ஏதாவது லீக் ஆச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஸ் கட் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. அந்த டிவைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் நிறைய வீடியோஸில். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் கொடுத்துருப்பாங்க, நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ இக்னிஷன், இது நல்லா ஃபுல் கவர்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் கம்பல்சரி உங்களுக்கு ஆட்டோ இக்னிஷன் வந்துடும். அண்ட் FFDன்றது ஃபயர் டிவைஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.